இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 15/2/2024 சோபகிருது ஆண்டு மாசி 3. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. கும்ப லக்னம் இருப்பு 4 நாழிகை 26 வினாடி. சூரிய உதயம் காலை 6:34. திதி இன்று மாலை 4:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:30 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:21 வரை சுபம், பின்பு இரவு 10:40 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 5:32 வரை கௌலவம், பின்பு மாலை 4:36 வரை தைத்துலம், பின்பு கரசை. சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். இன்றைய கோச்சார கிரக நிலைகள். கும்ப லக்னம் கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெருமை மிக்க நாளாக அமைய போதுங்க. பெருமைன்னா எப்படின்னா, குழந்தைகளால் பெருமை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வந்து சேரும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அவங்களாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் அடுத்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு உண்டான, அதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையறதுக்கு இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் உள்ள நாளாக இருக்குங்க. அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாமல் உங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு பதவி உண்டான ஒரு செய்தி சேரும். இல்லைன்னா பதவி உயர்வே ஆகும். பதவின்றது எந்த பதவியாக இருந்தாலும் சரி, உங்களோட நிலைப்பாட்டுக்கு ஏற்றத்துக்கு மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு நிலை, அதாவது கீழேருந்து மேல் மட்டத்துக்கு போகிற மாதிரி. அதனால் இந்த நாள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள்லாம் இந்த நாளை ரொம்ப அவங்களோட படிப்பில் ஆர்வத்தை அதிகமாக காமிப்பாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த 10, 12வது படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ மார்க் எடுப்பானே தெரியல, என்ன பண்ண போகிறான் அடுத்தது அப்படின்னு ஒரு கவலையோடு இருப்பீங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பசங்க எல்லாருமே நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த நாள் அமைய போகுதுங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகமும் நம்பிக்கையும் தந்தால் மட்டும் போதும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சீக்கிரமாக மன அழுத்தம் வந்துடும். அதனால் பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுங்க. படிக்கும்போது அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தேவையான ஒரு பூஸ்ட், ஹார்லிக்ஸ், டீ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் அடைஞ்சு படிப்பில் ஒரு கவனம் செலுத்துவாங்க. எதையும் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இதை நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாம அவங்களோட போக்கிலே நீங்கள் போய் அவங்களுக்கு உண்டான ஒரு புஷ், அதாவது ஒரு தள்ளுதல், அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். அவங்க தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு பெரிய முயற்சியும் எடுத்து அதில் வெற்றி அடைவார்கள். பரிகாரம்: தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலைன்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கழுகுமலை முருகன் கோயில் அப்படி சுவாமி இருக்கார். அவரை மனசார வேண்டிக்குங்க. எதுக்கு மலை மேலே இருக்கிற முருகரை சொல்கிறோன்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, படிக்கட்டில் ஏறுறது, ஸ்டெப்ஸில் ஏறுறது, இல்லை ஸ்டெப்ஸில் இறங்குறது. அப்போது ஒரு மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். உங்களால் தூத்துக்குடிக்கு போக முடியல அப்படின்னு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற படிக்கட்டை ஒரு 6 தடவை ஏறுங்க, இறங்குங்க. அந்த மாதிரி ஏறி இறங்குனீங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அழுத்தத்திலேருந்து வெளியில் ஒரு பல விஷயங்களை சாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் சேரும். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு கனவுகளும் பலன்களும் பகுதியில் நம்ம பார்க்க போகிற கனவு என்னன்னா, பாலத்துக்கு கீழே நடக்கிற மாதிரி
ஒரு மேம்பாலம் இருக்குது, அந்த மேம்பாலத்துக்கு கீழே நீங்கள் நடக்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு ஒத்தடி பாலம் இருக்குது அது கீழே நடக்கிற மாதிரி, இல்லை பாலம் மாதிரியே தெரியல ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர், ஏதோ ஒரு பீமு கீழே நடக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு கனவு வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் பாலத்து கீழ் நடத்தல் கஷ்டங்கள் வரப்போகுது என்பது அறிகுறி. நன்றி, வணக்கம்.